வணக்கம் மக்களே. நமக்கு இப்போ இந்த கொள்ளு பயிரோட நன்மைகளை பற்றி சொல்லியிருக்கேன். நல்ல உடம்பு வெயிட் போட்டவங்களுக்கு வெயிட் லாஸ்க்கு இது ரொம்ப அவசியம். அதேமாரி சளி காய்ச்சல் வரப்போ கஞ்சி வச்சு குடிக்கலாம், ரசம் வச்சு குடிக்கலாம்னு சொல்லியிருக்கேன். சுண்டலாகவும் வேக வச்சு சாப்பிட்லாம். அடுத்தது நல்லா வேக வச்சு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி நைஸாக அரைச்சி குழம்பும் வைக்கலாம். கொள்ளு பருப்பு குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு இப்போ சொல்லிட்டேன். நாங்கள் தேவையான அளவுக்கு எண்ணெய், கடுகு பொடி 1 ஸ்பூன், ஜீரகம், சின்ன வெங்காயம், பெருங்காயம், பூண்டு, கருவேப்பிலை, உப்பும் தக்காளி மட்டும். தக்காளி, பூண்டு, வெங்காயம் நல்லா எண்ணெயிலே வதக்கிடுவோம். அந்த பச்சை வடை இல்லாத வதக்கிடுவோம். சாம்பார் பொடி 3 ஸ்பூன், கொள்ளுப்பருப்பு என்ன தான் நம்ம குக்கரில் வச்சாலும் மற்ற துவரம்பருப்பு மாதிரி நைஸாக வராது. அதனால் மிக்சியில் போட்டு அடிச்சுக்கணும். இப்போ புளி தண்ணியை கொஞ்சம் ஊற்றிக்கலாம். சும்மா நல்லா கொதி வந்தோன்னா கொஞ்சம் நல்லா திக்னஸ் வரும். கொள்ளு பருப்பு குழம்பு ரெடி. இப்போ இதுக்கு நெய்யெல்லாம் வேண்டியதில்லை. இதுலேயே நெய் ஸ்மெல்லே அடி. கைக்கும் இதேமாரி வச்சு பயனடைங்க. நன்றி, வணக்கம்.